இன்ப நிதிக்காக அவமானப்படுத்தப்பட்ட பெண் கலெக்டர். உதயநிதி முன்பு நடந்த அதிர்ச்சி சம்பவம். திமுக அமைச்சருக்கு அண்ணாமலை கொடுத்த செருப்படி. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மத்திய அரசு பிரதிகளும் அரசு அதிகாரிகளும் அவமானப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக IAS அதிகாரிகள் அடிக்கடி இடமாற்றம் செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள். அதோடு மாவட்ட ஆட்சியர்கள் தங்களது கடமையை சரிவர செய்ய முடிவதில்லை. திமுக அமைச்சர்கள் அவர்களின் தடையை மீறி மணல் கொள்ளை உள்ளிட்ட பல கொள்ளைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாகவே மாவட்ட ஆட்சியர்கள் திமுக ஆட்சியின் மீது அதிருப்தி மனநிலையில் காணப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் நேற்று நடந்த ஒரு சம்பவம் மதுரை மாவட்ட மக்களை உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதாவது துணை முதலமைச்சர் அலங்காநல்லூரில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக சென்றிருந்தார். அப்போது தனது மகன் இன்பநிதியையும் அழைத்து சென்றார். இருவரும் ஜல்லிக்கட்டை கண்டுகளிக்க திமுகவின் அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்ட பலரும் அவர்களுக்கு சேவகம் செய்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக உதயநிதியின் மகனான இன்பநிதி தனது நண்பர்கள் பலரை அங்கு வர வைத்திருந்தார். இதன் காரணமாக விஐபிகள் அமர்ந்திருந்த பகுதியில் இட நெருக்கடி ஏற்பட்டது. குறிப்பாக எண்ணிக்கையில் அதிகமான இன்பநிதியின் நண்பர்கள் அங்கு வந்ததால் அவர்களை உட்கார வைக்க வேண்டும் என்பதற்காக துணை முதலமைச்சரான உதயநிதி மற்றும் அவரது மகன் இன்பநிதி அமர்ந்திருந்த அதே வரிசையில் அமர்ந்திருந்த மதுரை மாவட்ட கலெக்டர் சங்கீதா IAS-ஐ அவரது இருக்கையிலிருந்து எழுந்து வேறு இடத்தில் தள்ளி அமருமாறு திமுக அமைச்சர் மூர்த்தி கட்டாயப்படுத்தினார். இதன் காரணமாக சங்கீதா IAS தான் ஏற்கனவே அமர்ந்திருந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு சென்று அமர்ந்தார். இன்பநிதியின் நண்பர்களை அங்கு உட்கார வைத்து அவரை நன்மதிப்பு பெற வேண்டும் என்பதற்காக திமுக அமைச்சர் மூர்த்தி இந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் உதயநிதியின் மகன் இன்பநிதியின் நண்பர்களுக்காக இப்படி மாவட்ட கலெக்டரையே வேறு இடத்தில் போய் உட்கார சொன்னது அங்கு கூடியிருந்த மதுரை மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் மாவட்ட கலைஞர்கள் போன்ற அரசு அதிகாரிகளுக்கே மரியாதை இல்லையா? இன்னும் அரசியலுக்கே வராத இன்பநிதியின் நண்பர்களுக்காக திமுகவின் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகளிடத்தில் கெடுபிடி செய்கிறார்களே என்று பலரும் இதை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்கள். இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு கண்டன செய்தி வெளியிட்டுள்ளார். அந்த செய்தியில் உதயநிதியின் மகன் இன்பநிதியின் நண்பர்களுக்காக மாவட்ட ஆட்சியரை நாற்காலியை விட்டு எழுந்திருக்க செய்தது தமிழகத்தில் இருண்ட கால ஆட்சி நடந்து கொண்டிருப்பதை வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக 2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சி செய்ததை விட இந்த முறை மிகப்பெரிய அளவில் அதிகார துஷ்பிரயோகம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் குடும்பத்திற்கு பணிவிடை செய்வதற்காக பல அமைச்சர்களும் கைகட்டி நிற்கிறார்கள். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெண் கலெக்டரை அவமானப்படுத்துகிறார்கள். இந்த போக்கு மிகப்பெரிய ஆணவ போக்கு. கடந்த காலங்களில் திமுகவுக்கு தமிழ்நாடு மக்கள் எப்படிப்பட்ட மரணஅடி கொடுத்தார்கள் என்பதை திமுக மறந்துவிடக்கூடாது. இந்த மன்னராட்சி முறைக்கு தமிழக மக்கள் வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் சரியான அடி கொடுப்பார்கள் என்று கூறியிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை அது குறித்த வீடியோவையும் சோசியல் மீடியாவில் வெளியிட்டு வைரலாக்கி வருகிறார். என்றாலும் திமுகவுக்கு சொம்பு தூக்கும் பல ஊடகங்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அண்ணாமலை சொல்வது போன்ற மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவமானப்படுத்தப்படவில்லை. இன்பநிதியின் நண்பர்கள் அங்கு அதிகமாக வந்ததால் மதுரை மாவட்ட கலெக்டரை தள்ளி இருக்க சொல்லிவிட்டு அந்த இடத்தில் அவரது நண்பர்களை உட்கார வைத்தார்கள். இதைதான் அமைச்சர் மூர்த்தி செய்தார். அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதியும் அங்குதான் இருந்தார் என்கிற இந்த விஷயத்தை திமுகவுக்கு சாதகமாக சப்பு கொட்டி வருகிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மாவட்ட கலெக்டரே திமுக குடும்பத்தினரால் அவமானப்படுத்தப்பட்டாலும் கூட அந்த குடும்பத்தை தூக்கி பிடிப்பதற்காக பல சொம்பு தூக்கும் ஊடகங்கள் அவர்களுக்கு ஆதரவான செய்திகளை வெளியிட்டு அதை மூடி மறைத்து நியாயப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதோடு இன்னொரு பக்கம் நேற்று இன்பநிதியை திமுகவின் அமைச்சர்களும் உடன்பிறப்புகளும் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஜல்லிக்கட்டு வளாகத்தின் முன்பு வரவேற்பு கொடுத்தார்கள். வழிநடுக சிலர் நின்று கொண்டு மலர் தூவி வரவேற்றுள்ளார்கள். அதோடு ஜல்லிக்கட்டு நடைபெறும் வளாகத்துக்குள் வந்து அவர்கள் அமர்ந்ததிலிருந்து எழுந்து செல்லும் வரை ஒட்டுமொத்த திமுகவினரும் அவர்களுக்கு ஜூஸ் கொடுப்பது, பிஸ்கட் கொடுப்பது, காஃபி கொடுப்பது என்று மிகப்பெரிய அளவில் சிறப்பு கவனிப்புகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக உதயநிதியும் சபரீசனும் ஒரே வருடத்தில் 30,000 கோடி அடித்துவிட்டதாக கூறியிருந்த அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனும் நேற்று அங்குதான் அமர்ந்திருந்தார். அவர்தான் உதயநிதி இன்பநிதியை பிஸ்கட் கொடுத்து உபசரித்தார். அப்படி அமர்ந்து அவர்களுக்கு அவ்வப்போது ஏதாவது கொடுத்தபடி அன்பு தொல்லை செய்து கொண்டே இருந்தார். அதோடு அமைச்சர் மூர்த்தி துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு சால்வை அணிவித்து வரவேற்றவர் அவருடன் வந்த இன்பநிதிக்கும் சால்வை அணிவித்து வரவேற்பு கொடுத்தார். இப்படி நேற்று துணை முதலமைச்சர் உதயநிதி அளவுக்கு இன்பநிதியையும் இன்னொரு முதலமைச்சர் ரேஞ்சுக்கு திமுகவினர் உற்சாகமான வரவேற்பு கவனிப்புகள் என்று அமர்க்கலப்படுத்தி விட்டார்கள்.
இப்படி ஜல்லிக்கட்டுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாத நபர்களை எல்லாம் அலங்காநல்லூரில் கால் மேல் கால் போட்டு தங்களது நட்பு வட்டாரங்களுடன் ஜல்லிக்கட்டு விளையாட்டு பார்த்து ரசித்த நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு மீண்டும் தமிழ்நாட்டில் வருவதற்கு காரணமாக இருந்த ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகர் என்பவர் அங்கு உட்காருவதற்கு கூட இருக்கை இல்லாமல் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தார். இதை பார்த்த பலரும் இது என்னடா கொடுமை என்று தலையில் அடித்துள்ளார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு விளையாட்டை தடை செய்த போது அதை எதிர்த்து போராடுவதற்கு ஜல்லிக்கட்டு பேரவையை உருவாக்கி பல போராட்டங்களை முன்னெடுத்தவர்தான் இந்த ராஜசேகர். அதன் பிறகு உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி ஜல்லிக்கட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு காரணமாக இருந்த நபர்களுக்கு கூட அங்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை. அதற்கு துளி கூட சம்பந்தமில்லாத திமுகவின் பட்டத்து இளவரசர்களுக்கு ஏகோபித்த வரவேற்பு கொடுத்து உபசரித்து நடித்து இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் உட்காருவதற்கு ஒரு இருக்கை கூட கொடுக்காமல் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இதுதான் தற்போது சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி வருகிறது. மேலும் இப்படி இவர்கள் இருவரும் அமர்ந்திருந்ததை அங்கிருந்த ஒட்டுமொத்த ஊடகங்களும் முழுக்க முழுக்க கவர் பண்ணி செய்தி வெளியிட்டு வந்தார்கள். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தொலைக்காட்சி ஊடகங்களும் திமுகவின் கைகூலி ஆகிவிட்டார்கள். அரசு விளம்பரங்களை கொடுத்து அவர்களை திமுகவின் கொத்தடிமை போன்று ஆக்கிவிட்டார் மு.க. ஸ்டாலின். அதன் காரணமாகவே அத்தனை டிவி மீடியாக்களும் உதயநிதியும் இன்பநிதியும் அமர்ந்திருந்த இடத்தை நோக்கி கேமரா வைத்தவர்கள் கடைசி வரை எடுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க அவர்களை நோக்கி போக்கஸ் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அதோடு இன்பநிதி விவகாரத்தில் இன்னொரு புதிய செய்தியும் திமுக வட்டாரத்தில் வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால், திமுக குடும்பத்தை பொறுத்தவரை ஆரம்ப காலத்தில் திரைத்துறையிலிருந்து அதன் பிறகுதான் அரசியலுக்கு வந்தார்கள். குறிப்பாக கருணாநிதி ஆரம்ப காலத்தில் பல படங்களுக்கு வசனங்கள் எழுதினார். அதுபோன்று மு.க. ஸ்டாலினும் 2 படங்களில் நடித்தார். குறிஞ்சி மலர் என்கிற டிவி தொடரில் நடித்தார். அவரை தொடர்ந்து உதயநிதியும் பல படங்களில் நடித்துவிட்டுதான் அரசியலுக்கு வந்தார். திமுக குடும்பத்தை பொறுத்தவரை கலைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வருவதுதான் அவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கிறது, ஆட்சி அதிகாரம் கிடைக்கிறது என்கிற சென்டிமெண்ட் அவர்களிடத்தில் இருந்து வருகிறதாம். அதன் காரணமாகவே அடுத்தபடியாக இன்பநிதியையும் சினிமா களத்துக்குள் இறக்கிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களை அவரை நடிக்க வைத்து திமுகவின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளார்களாம். அதன் பிறகு ஒரு கட்டத்தில் திமுக இளைஞரணி தலைவராகி பின்னர் உதயநிதிக்கு வயதாகும் போது இன்பநிதிக்கும் பட்டாபிஷேகம் செய்ய திட்டமிட்டுள்ளார்களாம். அதன் காரணமாகவே நேற்று சென்னையிலிருந்து மதுரைக்கு உதயநிதியும் இன்பநிதியும் புறப்பட்டு செல்லும் போது குடும்பத்தார் அவர்களுக்கு உற்சாக முழக்கமிட்டு அனுப்பியிருக்கிறார்கள். அதிலும் துர்கா ஸ்டாலின் அதிகாலையிலேயே வீட்டில் சில பூஜைகள் நடத்தி நல்ல நேரம் பார்த்து அவர்களை வழி அனுப்பி வைத்திருக்கிறார். இதற்கெல்லாம் மேலாக உதயநிதியை அரசியல் களத்துக்குள் கொண்டு வந்தபோது திமுகவின் அத்தனை அமைச்சர்களும் அவரை தேடி சென்று கும்பிடு போட்டு வந்தது போன்று இப்போது உதயநிதிக்கு பிறகு அடுத்த வாரிசு இன்பநிதிதான் என்பதை வெளியில் கொண்டு வந்து விட்டதால் இனிமேல் இவரை கண்டாலும் திமுகவின் அத்தனை சீனியர் அமைச்சர்களும் கும்பிடு போடுவார்கள். கொஞ்சம் விட்டால் காலை தொட்டு கூட கும்பிட்டு ஆசி வாங்கி விட்டு செல்வார்கள். அந்த அளவுக்கு நேற்று உதயநிதிக்கும் குனிந்து குனிந்து கும்பிடு போட்ட திமுகவின் உடன்பிறப்புகள் இன்பநிதிக்கு சலாம் போட்டுள்ளார்கள். நண்பர்களே, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் உதயநிதிக்கு இணையாக இன்பநிதிக்கும் திமுக அமைச்சர்கள் கொடுத்த வரவேற்பு. இன்பநிதியின் நண்பர்கள் அமர வேண்டும் என்பதற்காக மதுரை மாவட்ட கலெக்டர் சங்கீதாவையே வேறு நாற்காலியில் அமரச் சொன்னது மற்றும் இந்த செயல்பாட்டுக்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள கண்டன செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.